ரத்னம், அ, வள்ளிக்கும் அந்த வேலைக்கார பயலுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். வள்ளி அங்க இருக்க வேணான்னு சொல்லி உடனே கிளம்பி வர சொல்லுப்பா. என்னம்மா வள்ளி, அக்கா சொல்றது உண்மையா? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அத்தை கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க போல இருக்கு. நான் உங்க பொண்ணுப்பா. என்னை பத்தி எதுவும் யோசிக்காம நீங்க கவலைப்படாம தூங்குங்கப்பா. அது இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா. அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குமா. அப்படின்னா நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நான் நாளைக்கு உங்க பொண்ணாவே நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன். சரி சரிம்மா, நீ இருந்துட்டு காலையிலேயே வா. வச்சிடுறேன். அக்கா, நீ கவலைப்படாம படுத்து தூங்குக்கா. வள்ளி காலையில வந்துருவா. சரிப்பா, குட் நைட். சொல்லு ரேணுகா. நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையா? ஒன்னும் பண்ணல. என்ன இவ்ளோ கூலா சொல்றீங்க? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இதான் நீங்க பாத்துக்கிறதா? டேய், நீ தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்காத. அவங்க என்ன பண்ணாலும் வள்ளி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. அதனால நீ கவலைப்படாம இரு. அட போங்க. அந்த வள்ளியோட டிராமால நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். நீங்க போன வைங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போன வைங்க. ஏய் ஏய் ரேணுகா, ஹலோ ஹலோ. ஏய் ச்சே, இவ ஒருத்தி. பாருமா, ஏண்டி, இடம் கொடுத்தா மடத்தைய புடிச்சுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒண்டிக்க இடம் கொடுத்தா பெட்டு ஏசி எல்லாம் போட்டு மகாராணி மாதிரி அப்படியே சொகுசா தூங்கிட்டு இருக்க. உன்னை கார் ஷெட்ல படுக்க போட்டிருக்கணும். யார் இடம் கொடுத்தது? யார் மரத்தை பிடிச்சதுன்னு பழசையெல்லாம் நினைச்சு பாரு வேதனாகி. இது என்னோட வீடு. நான் தான் உனக்கு இங்க இடம் கொடுத்தேன். இப்ப நீ வந்து என்ன கார் செட்ல போட்டுருவேன்னு சொல்ற? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஏய், கத்தாத. அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆமா, இந்நேரத்துக்கு தூங்காம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன கோயில்ல பூசாரி வாரிசு வந்துட்டான்னு சொன்னதை நினைச்சு எரிச்சல்ல இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் இதுக்கு அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகணும்? அந்த பூசாரி சொன்னா எனக்கு என்ன? என் புள்ள ரஞ்சித் தான் இந்த வீட்டு வாரிசு. யாரு? இந்த சோப்லாங்கே இந்த வீட்டு வாரிசா? ஏய், என் பொண்ணு வள்ளி தான் இந்த வீட்டோட வாரிசு. இப்போ வேலன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சட்டப்படி வேலன் தான் வாரிசு. ஏய், சட்டப்படி வாரிசா இருந்தா என்ன, இல்லனா என்ன, எதுவா இருந்தாலும் உன் பொண்ணும் அந்த வேலனும் உயிரோட இருக்கணும்ல. என்ன சொல்ற? ஏண்டி, உன் பொண்ணும் அவனும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உன் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே மொத்தமா முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்நேரம் என்னோட ஆளுங்க எல்லாம் வேலன் வீட்டை அப்படியே சுத்து போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணும் அந்த புது மாப்பிள்ள வேலனும் அந்த குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா போய் சேர்ந்துருவாங்க. நீ வேணும்னா காப்பாத்திக்கோ. போட.
யாரு? அம்மா தான் கால் பண்றாங்க. இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன். ம். சொல்லுங்க அத்தை. இன்னும் இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? தூங்கலையா? வேலா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ வள்ளி வீட்ல எல்லாரும் பத்திரமா தானே இருக்கீங்க? எங்களுக்கு என்ன அத்தை, நாங்க பத்திரமா தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன ஆச்சு? பாத்து வேலா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும். அத்தை, அந்த வேதனை ஏதாவது சொன்னாங்களா? ஆமா வேலா, அவ ஆளுங்களை அனுப்பி நைட்டோட நைட்டா எல்லாரையும் ஏதோ பண்ண போறதா மிரட்டிட்டு போயிட்டா. அதனாலதான் உனக்கு இப்ப கால் பண்ணேன். அதுக்கா இவ்வளவு பயந்து போய் கால் பண்ணிருக்கீங்க? அவங்க சும்மா ஏதோ உதார விட்டுருப்பாங்க அத்தை. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. இல்லப்பா, அந்த வேதனாகிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சொன்னா செஞ்சிருவா. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. அத்தை, நான் தான் இருக்கேன்ல. யாராலையும் நம்ம குடும்பத்து மேல கை வச்சிட முடியாது. யார் வராங்க நானும் பாத்துறேன். நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன்.